குமார் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரசி வந்து ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து பார்த்த அவங்க மாமன் மகன் என்ன செய்கிறாருன்னா, அந்த ஒரு பையன் கூட பேசுகிறத பார்த்துட்டு அதை ஒரு தரக்குறைவாக பேசுகிறாரு. பேசினோன்னே ராஜிக்கு அது பிடிக்கவே இல்லை. பிடிச்சி நல்லா வாங்குன்னு வாங்கிடுறாங்க. நீ என்ன என்னைய கேள்வி கேட்குற? என்னை கேட்குறதுக்கு எங்கள் அன்னைமார்கள்லாம் இருக்காங்க, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி திட்டி விட்றாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பையன் நின்று பேசுகிறது அப்படியே ஒரு மாதிரி ராஜி அது பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கு. இவருக்கு பயங்கர கோவம் வருது குமாருக்கு. குமார் அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரியாக பார்க்குறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோடனே அப்புறம் திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு ராஜிட்டே வந்து கேட்குறாரு. கேட்டோடனே ராஜி நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கதிரும் அவங்க மாமாவும் ஒருத்தவங்கள பார்க்குறதுக்காண்டி அவங்க மாமா வர சொல்கிறாரு. சரின்னு சொல்லி 2 பேருமா காரில் போய்கிட்டே இருக்காங்க. காரில் போய்கிட்டே இருக்கையில் குமார் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தவர் தற்செயலாக பார்த்துறாரு. பார்த்தோன்னே என்னடா இவன் கூடயே போய்கிட்டு இருக்காரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறேன். பின்னாடியே போய் கொஞ்சம் தூரம் பார்த்தோன்னையும் அந்த கார் போய்கிட்டே இருக்கையில் ஒரு வேலி வரையாக போகையில் வண்டியை நிப்பாட்டிட்டு இவனும் பின்னாடியே போய் வேலிக்கிட்ட போகிறான். போய் கதிரும் அவங்க மாமாவும் இறங்கி ஒருத்தருக்கு காசு கொடுக்குறாங்க. காசு கொடுத்தோன்னே அவர் காசை வாங்குறாரு. வாங்கினோடனையும் இவர் தான்ப்பா நம்ம தோப்பு இப்போல்லாம் பார்த்துக்கிட்டவர், அவருக்கு வந்து நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும், அதனால் அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கதிர்கிட்ட அவங்க மாமா சொல்கிறாரு. சொன்னோன்னே சரி ஓகேன்றாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இவன் பின்னாடியே வந்த குமார் உள்ளே வந்து, நீ என்னடா எங்கள் அப்பாட்ட பேசிகிட்டு இருக்க, உனக்கு எங்கள் அப்பாவுக்கு என்னடா இருக்குது, நீ எங்கள் சொத்தப்பெல்லாம் சுருட்டலாம்னு நினைக்கிறியாடா பூச்சான்னு சொல்லி 2 பேரும் மல்லு கட்டி 2 பேரும் அடிபுடி சண்டை அளவுக்கு போகிறாங்க. போகையில் பார்த்தீங்கன்னா குமார் வந்து அவங்க பெரியப்பாவை தட்டி விட்டுறாரு. தள்ளி விட்டோன்னே அவங்க பெரியப்பாவை சும்மாவே ஆப்ரேஷன் பண்ண உடம்புக்கு அதுக்கும் அவருக்கு அடி வேற பட்டுருது. அவர் எந்திரிக்கவே இல்லைங்க. எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாமல் படுத்துடுறாரு. அதை பார்த்தவர் இவர் காப்பாற்றுவார்னு பார்த்தா குமார் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸை வர சொல்லி ஆம்புலன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஏற்றி விட்டு கொண்டு போகிறாங்க. அப்புறம் குமார் போய் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வீட்டில் அவங்க அப்பான்னு கத்தி கதறி கூப்பிட்டு அங்கே போய் என்ன சொல்கிறாருன்னா, பொய் மேலே பொய் தாங்க சொல்கிறாரு. நான் கூட நினச்சேன் அரசியை லவ் பண்ணுறாரு, திருந்திருவார், கல்யாணம் முடிச்சுக்குவார் போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவர் செய்கிற வேலையெல்லாம் பார்த்தா எதுவுமே வந்து கரெக்டான மாதிரி தெரியல. அங்கே போய் அவங்க அப்பாவை கூப்பிட்றாரு. அவங்க சித்தி, அவங்க பெரியம்மா, அவங்க அம்மா எல்லாருமே என்ன, அம்மாச்சி எல்லாருமே என்னென்னு கேட்குறாங்க. யாருக்குமே பதில் சொல்லாமல் அப்பான்னு கத்துறாரு. கத்துனோடனே அவங்க அப்பா மேலேருந்து கீழே வராரு. என்னடா அப்படின்னு கேட்டோடனையும் அப்பா கதிருக்கு வந்து நம்ம பெரியப்பாவை கூட்டிகிட்டு போய் ஒரு வயல் வழியாக கூட்டிகிட்டு போனேன், நான் பின்னாடியே போனேன், என்னமோ செய்ய போகிறேன் இது செய்ய போகிறேன்ட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் நம்ம பெரியப்பாவை தள்ளி விட்டு கொண்டுட்டியான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். சொன்னோன்னையும் என்னடா சொல்கிறேன்னே அவங்க பெரியம்மாவுக்கு பார்த்திங்கன்னா தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன ஏது சொல்கிறேன்னு கேட்டுட்டு திரும்ப என்ன செய்கிறாங்கன்னா எல்லாருமே ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. உண்மையாக என்னன்னு தெரில. ஆனால் அவர் இறந்துருவாரா, இல்லை திரும்ப சீரியஸாக இருப்பாரா, இல்லை கதிரை கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருவாங்களா அப்படின்றது எதுவுமே தெரியல. இனிமேல் தான் தெரிய வரும். நாளைக்கு தெரிய வரையில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இப்போ எதாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை லைக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா நாடகம் நல்லா விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. நாடகத்தை பார்க்க மறக்காதீங்க. நாடகத்தை எல்லோரும் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நான் எல்லா வீடியோவும் எடுத்து போடுறேன்.